இயேசு நமக்கு பெற்றுக் கொடுத்த வெற்றி மாபெரும் வெற்றி. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆக இந்த குருத்தோலை ஞாயிறை கொடுத்து அதில் இருக்கிற அந்த முக்கியமான சத்தியங்களை நான் கடந்த 2 வருஷம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்திருக்கிறேன். ஆக அதை நான் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்பவில்லை. அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது என்று தெரியாது. ஆகிய மத்தேயு 21 அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது, மத்தேயு 21:4க்கு வரும் பொழுது சீக்கிரமாய் நாம் பார்க்க போகிறோம். வாசியுங்கள். மத்தேயு 21:4 சீக்கிரம் போடணும். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்கள், இந்த இடத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் ராஜா எப்படி வருகிறார்? சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். அப்ப கழுதை குட்டிக்கு என்ன சொல்லுவார்கள்? மரி என்று சொல்வார்கள். ஆகவே இது பல 100 வருடங்களுக்கு முன்பதாக சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இயேசுவுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அவர் இப்படி செய்வார் என்று. அந்த வார்த்தை நிறைவேறுதலின் ஒரு நாளாக இருக்கிறது. ஆமென். ஆகவே நீங்கள் சங்கீதம் 118:25 வாசிக்கும் பொழுது அங்கே எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்க வார்த்தை, எங்களை இரட்சியும் கர்த்தாவே என்று. ஆமென். கவனிங்கள், ஒரு சில காரியங்களை நான் சொல்லி, ஒரு சிலருக்கு தெரியாது என்றபடினாலே சொல்லிவிட்டு நான் செய்திக்கு கடந்து போகிறேன். ஆகவே யூதர்கள், நாங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் இயேசு கழுதையின் மேலே பவனி வரும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? யூதர்கள் தங்களுடைய வஸ்திரத்தை கழற்றி அவர்கள் வீதியிலே விரித்து அவரை வரவேற்றார்கள். அப்போ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது வேதத்திலே. யூதர்கள் எப்பொழுதும் தங்களை உயர்ந்த ஜாதியாய் கருதுகிறவர்கள். காரணம், அவர்கள் தேவனுடையவர்கள், தேவனுடைய ஜாதி என்று அவர்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. ஆக இந்த யூதர்கள் யாருக்கும் முன்பதாகவும் இலகுவில் தன் வஸ்திரத்தை கலட்ட மாட்டார்கள். பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்கள் யாரை தங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு முன் மட்டும்தான் தன் வஸ்திரத்தை கலற்றி அந்த ராஜாவை வரவேற்பார்கள். ஆமென். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 13 போடுங்கள். அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த இஸ்ரவேல் எல்லா ஜனங்களும் என்ன செய்தார்கள்? அன்று எருசலேமுக்கு வந்த எல்லோரும் இயேசுவை தங்கள் ராஜாவாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். எவ்வளவு பேர் இருந்தார்கள் என்றால், அன்னைக்கு எருசலேம் பட்டணத்திலே 20 லட்சத்துக்கும் அதிகமான பேர் இருந்தார்கள். பஸ்கா என்றால் அவர்களுடைய தலையாய பண்டிகை. அன்னைக்கு அந்த மாதத்தில் எதுவும் வைக்க மாட்டார்கள். நிசான் மாதம் 15ஆம் திகதி அவர்கள் இந்த பஸ்காவை அனுசரிப்பார்கள். எகிப்திலே இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்த பொழுது 430 வருஷம் அது முடியும் பொழுது ஆண்டவர் மோசை அழைத்து, ஆண்டவர் 9 வாதை செய்கிறார். 10வது வாதையில் ஆண்டவர் சொன்னார், இதுக்கப்புறம் பார்வோன் உங்களை இங்கே இருந்து போக விடுவான் என்று சொல்லி ஒரு 10வது வாதையை கர்த்தர் அனுமதித்தார். அந்த வாதை அனுமதித்த பொழுது ஆண்டவர் அதற்கு ஒரு பெயர் வைத்தார். அதுதான் பஸ்கா என்று சொன்னார். பஸ்கா என்றால் என்ன? ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டை எடுத்து இந்த ராத்திரியிலே அந்த ஆட்டை அடித்து அந்த ஆட்டின் இரத்தத்தை எந்த வீட்டின் நிலைக்கால்களிலே பூசுகிறார்களோ அந்த வீடு அந்த ராத்திரி பாதுகாக்கப்படும். இரத்தம் இல்லாத வீடு, அந்த வீட்டில் இருக்கிற முதல் பிள்ளை, முதற் பேரானது, அது எதுவாக இருக்கலாம், நாட்டில் அது மிருகமாக இருக்கலாம், ராஜாவின் பிள்ளையாக இருக்கலாம், எல்லாம் அந்த ராத்திரி செத்து போகும் என்று சொன்னார். அந்த ராத்திரி எந்த வீடு இரத்தத்தை அனுசரித்ததோ அந்த வீடு பாதுகாக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அதை தான் பஸ்காவாக அன்னைக்கு விடுதலையின் நாள் அவர்களுக்கு. எங்களுக்கு உலகத்தில் எகிப்திலிருந்து எப்படி அடிமைத்தனா, இயேசு எங்களுக்கு பஸ்காவாக சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினபடியினாலே நானும் நீங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம். உங்கள் மேலே இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. சொல்லுங்க, என் மேல் இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. ரைட். அப்ப அந்த பண்டிகை தான் அவளுக்கு மிக முக்கியமானது. அந்த நாட்களில் ஒரு திருமணமோ பயணங்களோ எதையும் செய்ய மாட்டார்கள். தலையே போனாலும் பஸ்காவை அனுசரிப்பது தான் அவருடைய வேலை. அதற்கு தான் இஸ்ரவேலுக்கு எல்லாரும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எல்லா யூதர்களும் வந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த யூதர்கள் தான் என்ன செய்தார்கள்? பல லட்சம் பேர் இயேசுவை தன்னுடைய ராஜாவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வஸ்திரம் விரித்து அந்த ராஜாவை நோக்கி எங்களை இரட்சியும் என்று சொன்னார்கள். ஆமென் சொல்லுங்கள்.
இஸ்ரவேலிலே ஒருவர் கழுதை மேல் போகிறார் என்றால் அது ஆச்சரியம் இல்லை. என்ன இல்லை சொல்லுங்க? இங்கே கழுதையில் போனால் ஆச்சரியம், இந்தியாவில் கழுதையில் போனால் ஆச்சரியம். நான் இந்தியாவில் ஒரு கடைக்கு போகிறேன், பெரிய படம் ஒன்று இருந்துச்சு. கழுதை முகத்தை பார்த்து போட்டு அதில் என்ன எழுதியிருந்தார்கள் தெரியுமா? என்னை பார், ஹலோ, யோகம் வரும். ஆமென். ஒரு காலத்தில் நீங்கள் இலங்கையில் பார்த்தீங்கன்னா, இப்போ இல்லை, இந்த வண்ணான் இருக்கிறாரே, துணி துவைக்கிறவர், அவருடைய மூட்டைகளை சுமந்த ஒரு கழுதை இலங்கையில் இருந்தது. ஒரு கழுதை அல்ல, பல கழுதை இருந்தது. ரொம்ப கேவலமாய் நாம் கழுதையை பார்க்கிறோம். அன்று இஸ்ரவேல் தேசத்திலே கழுதை மேல் ஒருவர் ஏறி போனால் ஆச்சரியப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு அது யார் என்பதை கண்டுகொள்ள முயற்சி செய்வார்கள். முதல் தாவீது ராஜா தன்னுடைய மகனை ராஜாவாக்கி அந்த எருசலேமிலே பவனி கொண்டு போகும் பொழுது அவருக்கு தனிய ஒரு பென்ஸ் வச்சிருந்தார். என்ன வச்சிருந்தாரு? ஹலோ, அதுதான் ஒரு கோவேறு கழுதை, வெள்ளை கழுதை. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, இன்னைக்கு ஏசு ஏறி இருக்கிற கழுதை நான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென். கழுதையா ஆண்டவர் உங்களை அழைக்கவில்லை, சொந்த பிள்ளைகளாக இயேசு உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். அதை மட்டும் வாசித்து விட்டு நாங்கள் பார்க்கலாம். ஆமென். 1 ராஜாக்கள் 1 அதிகாரத்திலே 33 வசனம் படிக்க தேவையான எழுதி கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 33 வசனம். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி. எந்த கழுதையின் மேலே? அன்னைக்கு குதிரையை பார்க்கலும் கழுதை தான் ரொம்ப பெருமதி. இன்னைக்கும் நீங்க இஸ்ரவேல் தேசத்தில் விசாரித்து பார்த்தீர்கள், ஆனால் குதிரையை பார்க்கிலும் ஒட்டகத்தை பார்க்கிலும் கழுதைக்கு பெருமதி இருக்குது. ஆகவேதான் இயேசு அதில் ஏறி வரும் பொழுது எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த கோவேறு கழுதையில் ஏறி வருகிற இந்த நபர் யார்? கழுதையில் ஏறினார் என்பதற்காக ஆச்சரியப்படவில்லை, ஏறி வருகிறவர், இவரை ராஜாவை ஏற்றுக்கொண்டிருக்கிற இவர் யார் என்று எல்லோரும் தேடுகிறார்கள். அப்பொழுதுதான் இயேசுவை குறித்து எல்லோரும் ஒருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்னைக்கு யூதர்கள் இயேசுவை ராஜாவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இனிமேல் நாங்கள் ரோமருக்கு அடிமையாய் வாழக்கூடாது. அன்னைக்கு இஸ்ரவேலை யார் ஆண்டார்கள் என்றால் ரோமர்கள் ஆண்டார்கள். இந்த யூதர்களை அவர்கள் ஆண்டார்கள். யூதனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இன்னைக்கு இந்த இயேசுவை கொண்டு போய் ராஜாவாக்கி இன்னைக்கு இந்த பிலாத்துக்கு ஒரு முடிவு கட்டி விட வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனா 1,00,000 பேர் சேர்ந்ததுக்கு ஒரு ஆட்சியை கவுக்க முடியுமானால், அன்னைக்கு பல லட்சம் பேர் இயேசுவின் பின்பதாக நீங்கள் தான் இந்த ராஜா சொல்றாரு. அவங்க பின்னுக்கு அவர் ஓசான்னா சொல்லும் பொழுது இயேசு அவங்க முன்னுக்கு நடந்து போறாரு. எப்படி இருக்கும் தெரியுமா? ஹலோ, கெத்து எப்படி இருக்கும்? 10 பேர் எங்களை தூக்கி கொண்டாடுற நேரம் எப்படி இருக்கும்? இயேசு மனிதனுடைய புகழ்ச்சியை தேடி இயேசு வரவில்லை. அன்னைக்கு இயேசு, இன்னைக்கு அந்த ஜனங்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இன்னைக்கு அது நடக்க வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் போகிற வழியிலே 2 பாதை இருந்தது. கவனிங்கள், சீக்கிரமே முடிக்க போறேன். அதுல ஒன்று, வலதுபுறம் போனால் பிலாத்துவினுடைய அரண்மனை, இடதுபுறம் போனால் தேவாலயம். இப்ப இவர்கள் எல்லாம் ஆடி பாடி பல லட்சம் பேர் ராஜா வாழ்க ஓசன்னா, இன்னையோட முடிந்தது எங்களுடைய அடிமை வாழ்க்கை, எங்களுடைய ஒரு யூத ராஜா வருகிறார் என்று சொல்லி இவர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம், சந்தோஷம். ஆனால் வந்தவர், கழுதை மேலே வந்தவர், அவர் யூட்டன் அடிச்சிட்டார். எந்த பக்கம் அடிச்சிட்டாருன்னா ரைட்ல போகல, அவர் லெஃப்ட்ல போயிட்டார். எல்லாருக்கும் கோபம் தெரியுமா? நல்ல கவனிங்களேன். யூதருக்கு ராஜாவாக வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால், இல்லை என்றால் யூதனுக்கு எதிரியாகிய இந்த பிலாத்துவை அழிக்க வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால், அன்னைக்கு அவர் கழுதைய வலதுபுறம் திருப்பியிருப்பார். அவருக்கு வேணும் இந்த யூதர்களுக்கு எதிரியாகிய பிலாத்துவை அல்ல, ரோமர்களை அல்ல, மனித குலத்துக்கு எதிரியாகிய இந்த சாத்தானை சிலுவையிலே ஜெயிக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்ப அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்ப சிலுவையில் அறையப்படுவதற்கு 5 நாள் ஒரு ஆடு சிலுவையிலே, அதாவது பஸ்காவில் அடிக்கப்பட வேண்டுமானால் 5 நாளைக்கு முன்பதாக அந்த ஆட்டை கொண்டு போயிட்டு தேவாலயத்திலே ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். அதை தான் இயேசு அங்கே
செய்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். அப்ப நல்ல கவனிங்க, இயேசுவை அடித்து அவருடைய உயிரை யாராலும் வாங்க முடியாது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். பாருங்க, இயேசுவை சிலுவையில் அடித்து அவருடைய கடைசி ஒரு சொட்டு இரத்தத்தை வெளியே எடுத்த பொழுது கூட இயேசுனுடைய உயிர் அவர் சரீரத்தில் இருந்தது. கடைசியில் அவர் சொல்றாரு, அவரே தன் ஆவியை, வேதம் சொல்லுகிறது, பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆகவே இயேசுவை யாரும் பிடிச்சு சிலுவையில் அடிக்க முடியாது. அவர் உங்களுக்காக, எனக்காக எல்லாவற்றையும் விட்டு அவர் தன்னை சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். நல்ல கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லுங்கள். அப்போ இயேசுக்கு இது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு வாரம். வாரக்கிழமை உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடக்க போகுதுன்னு நினச்சி கொள்ளுவோம் யாரோ ஒருத்தருக்கு. அவருக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருப்பீங்களா? இல்லை. அந்த தியேட்டருக்கு வெளியே உட்கார்ந்து இருக்கும் பொழுது தெரியும், இது அடிக்கும், டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கும். அப்படி அனுபவம் சிலர் உங்களுக்கு இருந்து இருக்கும். என்ன நடக்குமோ தெரியாது. கொஞ்சம் யோசிங்க. கடவுள் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு 5 நாட்களுக்கு முன்னுக்கு எங்க ராஜா வாழ்க ஓசன்னா என்று சொன்னவர்கள் 5ஆம் நாளிலே இவனை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இயேசு நடந்து கொண்டார். காரணம், உங்களையும் என்னையும் அவர் நேசித்தபடியினாலே. ஆமென் சொல்லுங்க. தப்பித்து போக இயேசு வழி தேடவில்லை. தன்னை தானே அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேலர் என்ன நடந்தாலும் நான் சொன்னேன், பஸ்காவை நிறுத்த மாட்டார்கள். வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு முன்பதாக பஸ்கா பலி அடித்து முடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்ப கவனிங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் கொண்டாடியவர்கள், எங்களுக்கு இனி பஸ்கா தேவையில்லை, இவனை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்களுடைய மனது மாறியது. ஆமென் சொல்லுங்க. யாராவது உங்களை தூக்கி கொண்டாடினாங்கன்னா ரொம்ப கவனமா இருங்கள். முதலாவது காலை வாருகிற அந்த உத்தமனை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஹலோ, இருந்தா ஆமென் சொல்லுங்கள். ஆனால் இயேசு உங்கள் காலை பிடித்துக் கொள்வார். ஆமென். உங்கள் காலை தள்ளாட போட்டார். ஆமென் சொல்லுங்கள். அப்ப இயேசுக்கு இந்த கிழமை அவர் தூங்கி இருப்பார் நினைக்கிறீங்களா? ஆனா அவரோட ஒரு கூட்டம் இருந்துச்சு பாருங்க, நல்லா தூங்குனானுங்க. கர்த்தருக்கு வேதனை, சிலுவையில் அடிச்சதை விட வேதனை அவரோடு இருந்தாரே ஒரு கூட்டம் இருந்துச்சு பாருங்களேன். அந்த கூட்டத்தால தான் இயேசுக்கு வேதனை. ரொம்ப துக்கப்பட்டு இருப்பார். அதை குறித்து தான் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அவருடைய சிரசிலே முள்முடி அடிக்க போகிறார்கள். என்ன முடி? நல்லா சொல்லுங்க. டை இல்லை, என்னது? முள்முடி. அந்த முள் சாதாரணமானதல்ல. அந்த முள் இன்னைக்கு போயிட்டு நீங்கள் கொஞ்சம் கையில் கீறி பார்த்தீங்கன்னா அந்த எரிச்சலும் வேதனையும் பல நாட்கள் அந்த கையில் அப்படியே இருக்கும். அந்த முள்முடியை பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, அந்த முள்முடியை எடுத்து ஒரு கோலை அவர் கையில் கொடுத்து பரியாசம் பண்ணி அவர் தலையில் வைத்து அந்த கோலை அவர்கிட்ட இருந்து திருப்பி வாங்கி அதாலே அவர் சிரசிலே அடித்தார்கள். எவ்வளோ வேதனைப்பட்டு இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் சும்மா இல்லை, அவரை கிழிக்க போகிறாங்க தெரியுமா? இயேசுவை நிர்வாணம் அடிக்க போகிறாங்க. அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அப்போ அதெல்லாம் அவர் சகித்து கொண்டு ஒரு பெரிய ஆயத்தத்தோடு அவர் நமக்காக சிலுவையிலே பலியானார். ஆமென். யார் உங்களை மதிக்கிறாங்களோ இல்லையோ, கடவுள் அந்த அளவுக்கு உங்களை கனம் பண்ணுகிறார். ஆமென். அவர் இரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டிருப்பார். ஆனால் நீங்கள் பெருமதி மிக்கவர்கள். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் பொருள் இல்லை, கொஞ்ச நேரம் பணம் இல்லை, அது இல்லை, அதெல்லாம் என்னங்க? அதையும் பார்க்கிலும் எங்களுடைய ராஜாதி ராஜா, நித்தியமானவர், நீதியான தேவாதி தேவன் தன்னுடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து என்னையும் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார், வாங்கி வைத்திருக்கிறார். ஆமென். உங்களை கைவிட்டுருவாரா? இது நித்திய ஜீவனுக்கான பயணம். இன்னைக்கு நாளைக்கு முடியாது. இந்த பூமியில நீங்க வாழ வேண்டிய காலம் வரைக்கும் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு கையை வைத்து சொல்லுங்க, இந்த பூமியில நான் வாழ வேண்டிய காலம் வரைக்கும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ரைட், ஒரு காரியத்தை என்ன பார்க்க போகிறோம் என்றால், அநேகருக்கு இந்த வாரம் கொண்டாட்டம். சொல்லுங்கள், கொண்டாட்டம். ஆனால் இயேசுவோடு இருந்த ஒரு சிலருக்கோ இது திண்டாட்டம். என்னது? கொண்டாட்டமா? சொல்லுங்களேன், பக்கத்தில் கேளுங்க. கொண்டாட்டமா? நல்ல கேளுங்களே. கொண்டாட்டமா திண்டாட்டமா? சில பேருக்கு ஆவிக்குரிய திண்டாட்டம். பல வருஷம் சபையில் இருந்தாலும் இன்னும் தெளிவில்லை. நம்ம எவ்வளோ பேசினாலும் அந்த மனசு திறக்குதில்லை, அந்த மனக்கண் திறக்கப்படுவதில்லை.
ஆக இயேசு ரொம்ப துக்கப்பட்ட இடங்கள் வேதத்தில் இதன் பிறகு வருகிறது. எல்லாவற்றையும் அறிந்துதான் இயேசு இந்த பயணத்துக்கு வந்தார். ஆனாலும் அவர்களோடு இருந்தவர்கள் அவரோடு இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார். ஆமென் சொல்லுங்கள். வாசியுங்கள் மாற்கு 14 அதிகாரம் 29 வசனம் 30 வசனம். மாற்கு 14 அதிகாரம் 29 30 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும். நல்ல கவனிங்கள். இப்ப என்ன நடக்குது? ரொம்ப விஷயம் நடக்குது. அதுல முக்கியமான ஒரு சிலரை எடுத்துக்கொள்ளுகிறேன். யார் இப்ப பேசுறா? இது இப்ப இயேசு சொல்றாரு, நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன். இதெல்லாம் பல வருஷம் பேசிட்டு இருக்கிறாரு. இவருக்கு வேலையே இதுதான். நல்ல கவனிங்களேன். இங்க பாருங்க, அந்த 12 பேருக்கும் பழைய ஏற்பாட்டிலே அவரை குறித்த அத்தனை சத்தியங்களும் தீர்க்க தரிசனத்தையும் இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். சும்மா கிடையாது. இப்பொழுது இயேசு ஒரு காரியத்தை அவர்களோடு பேசுகிறார். அவர் சொல்றாரு, நான் இப்படி எல்லாம் நடக்க போது, என்னை சிலுவையில் அறைய போகிறார்கள், அதை பண்ண போறாங்க, இதை பண்ண போறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அதற்கு பேதுரு என்ன சொல்லுகிறார்? உமது நிமித்தம், எல்லாரும் வாசிங்களேன், உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடையேன் என்றான். அப்புறம் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு ஒரு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் நீ மறுதளிச்சா அது சாதாரண, நீ மனுஷன் தானே, சரி பரவாயில்ல, நீ ஒரு வாரத்துக்கு அப்புறம் மன்னி பரவாயில்ல, போன கிழமை பண்ண பிரசங்கம் தான் எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காதே, இருக்குதா? இன்னைக்கும் சபை இயேசுவை சிலுவையில் அறைகிறது. இன்னைக்கும் இயேசு வேதனைப்படுகிறார். எல்லாம் கொண்டாட்டம் சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரோடு இருந்தவர்கள் திண்டாடுகிறார்கள். இயேசுவை அறிந்தவர்கள், பல வருஷம் இயேசுவை ஆராதிக்கிறவர்களுக்கு வெளிப்பாடு இல்லை. இயேசு அவனை நோக்கி சொல்றாரு, வருகிற வருடம் அல்ல, வருகிற வாரமும் அல்ல. ஏன் இப்படியும் சொல்லுங்களேன், காலையிலும் அல்ல. எப்ப ஆண்டவர் பேசுறாரு? ராத்திரி பேசுகிறார். சரி, நம்ம சொல்லலாம், நீ தூங்கி எழும்பினால சரி, மறந்த குடிக்காரன் பேச்சு. நல்லா சொல்றீங்க பாருங்க இதெல்லாம். நான் சொல்லவே இல்லையே. விசுவாசி பேச்சு சொல்ல மாட்டீங்க, நீங்க நல்லா தெளிவா இருப்பீர்கள். இல்லை, இது நம்ம சில நேரம் அப்படியெல்லாம் வாசிச்சுட்டு போறோம். கொஞ்சம் யோசிங்க. கர்த்தரோட இருந்த கூட்டம் தெரியுமா? இத்தனை வருஷம் பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்கிறாரு, கற்றுக் கொடுத்து இருக்கிறார், தனக்காக தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய குறைகளிலே அவர்களை வெட்கப்படுத்தாம கைவிடாம அவர்கள் பக்கத்திலே வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்டவருக்கு ஆண்டவருடைய மரணத்தை சொல்ற நேரம் வேதனையோடு பேசுறாரு. அப்ப இவர் ஐயா எப்பயும் வேற ஒரு முந்திரி கொட்டை சொல்லுவாங்க தெரியுமா? ஹலோ, அப்படிப்பட்டவர் தான் இந்த பேதுரு. எப்பயும் அப்படி ஆளுக்கு முத வாயை விட்டுட்டாரு. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு சொல்லுங்கள். ஐயா, ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு சீக்கிரம் மறுதளிக்க முடியுமா? முடியும். இவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டீங்களா? கடவுளை இவ்வளவு சீக்கிரம் மறக்கிறாங்க தெரியுமா ரொம்ப பேர். இன்னைக்கு சாட்சி சொல்றவங்க நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா, இந்த கடவுள் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்ற வெளிச்சம் இல்லாத ஒரு கூட்டம் இன்றும் சபையில் இருக்கிறது. கடவுள் வாக்கு பண்ணின வாழ்க்கை எவ்வளவு பெரிது தெரியுமா? அது எதற்கும் ஒப்பிட முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ நாளைக்கு இல்ல, காலையில இல்ல, இன்றைக்கு ராத்திரி நீ என்னை மறுதளிப்பாய். என்ன சொல்றாரு சொல்லுங்க, எல்லாரும் வாசிங்க. இன்றைக்கு சொல்லுங்க. இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதுக்கு முன்னே. ஐயோ, நான் அந்த கேள்வியை கேட்கறது ஆரம்பத்திலே நான் வாசிச்சிட்டேன் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சேவல் எத்தனை தடவை கூவ முன்னுக்கு நீ எத்தனை தடவை மறுதளிப்ப? ஆமென். இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆண்டவரோட அவன் நெருக்கமா இருந்த ஒரு மனுஷன் எவ்வளவு வேகமா கர்த்தரை மறுதளிக்கிறான் தெரியுமா? என்னை 3 தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்த வார்த்தை, அதற்கு அவன், நான் உம்மோடே மரிக்க எல்லாம் வாசிங்களேன். இப்படி எல்லாம் சொன்னவங்க இன்னைக்கு இல்ல. ஹலோ, வாசிங்களேன்.
அதற்கு அவன், நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாய். ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. நான் தான் சிலுவைக்கு போக வந்தேன், எனக்கு தான் இது நடக்க போகுது. ஆனா இவர் சொல்றாரு, இல்ல ஆண்டவரே நான் உங்களோட இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ என்ன பண்ணுவன்னா, சேவல் 2 தடவை கூவ முன்னுக்கு நீ என்ன பண்ணுவ? அவர் சொல்றார், உம்மோட மரிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லோரும் சொல்லுங்கள், எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அதில் இந்த 3 பேர் இருக்கிறானுங்களே, இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான், இயேசுக்கு ரொம்ப க்ளோஸ். ஒன்றாய் தான் சாப்பிடுவார்கள், ஒரே தட்டில் கொத்து சாப்பிட்டு இருக்கிறார்கள், ஒரே தட்டில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு இருக்கிறார்கள். இயேசுவை விட்டு பிரியவில்லை இந்த 3 பேரும். பாருங்க, அதுல ஒருத்தர் இருப்பார், அதுல இயேசுட மார்பில சார்ந்த ஒரு ஸ்பெஷலானவர் இருக்கிறார். வாசிங்க 13 யோவான் 13 அதிகாரம் 25 வாசிங்க, 25 வாசிங்கள். அப்பொழுது அவன் எவன்? யாரு? யோவான். இயேசுவின் எங்கே சாய்ந்து? மார்பில் சாய்ந்து கொண்டு. அவர் எங்கு? ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஒருத்தன் காட்டி கொடுப்பான். எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப பக்கத்தில் ஒருத்தர், அவன் எவ்வளவு க்ளோஸ்ன்னு யோசிச்சு பாருங்களேன். இது வரைக்கும் எங்க பாஸ்டர் நெஞ்சில நானே சாஞ்சதில்லை. நான் சொல்றேன், இயேசு மார்பலை சாஞ்சிருக்கானா அவன் எப்படி கொடுத்து வச்சவனா இருக்கணும். அதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ராமேன்னு சொல்லுங்க. இல்லை எவரோ துக்கப்பட்டிருப்பார் தெரியுமா? ஒன்றா இருந்து இரவு பகலை ஒன்றா இருந்து பக்கத்தில் இருந்து ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா குடிச்சு எல்லாத்தையும் அவரை பற்றி தெரிஞ்சு, அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு, இப்போ எல்லாரும் முன்னுக்கு ஆண்டு சொன்னார், என்ன ஒருத்தன் காட்டி கொடுக்க போகிறான். இப்போ ஐயா வந்து மார்பில் சாஞ்சிருக்கிறாரு. இயேசுவின் தலைவை தடவிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரியும் இவெல்லாம் என்ன செய்வான்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியும். அப்போ ஐயா மற்றவர் வெளியே இருக்கார். யாரு? பீட்டர். பேதுரு வெளியே நின்று சைகை காட்டுறாரு, கேளுடா அது யாரு சொல்லி கேளு, கேளு. அப்ப அவ்வளோ க்ளோஸ் தெரியுமா இவங்க? அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அந்த கடைசி நேரம் அவரோட யாரும் சாக வேண்டாம், அவர் அருகில் கூட ஒருவனும் இல்லை. ராமேன் சொல்லுங்க. இயேசு வேதனைப்பட்டிருப்பாரா இல்லையா? வேதனைப்பட்டிருப்பார். அது ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில் ஒருக்கா பாதிச்சது பாருங்க. அது ரொம்ப எனக்கு ஆழமாக என்னுடைய வாழ்க்கையில். ஒரு நாள் வந்து நம்முடைய போதகர் அவர்கள் ஒரு காரியம், ஒருத்தர் ரொம்ப எல்லாம் பண்ணார் பாருங்க, எல்லாம் செஞ்சார். அப்போ பார்த்தா ஒரு காலம் அவர் வந்து அவருக்கு எதிராக வேலை செஞ்சார். அப்போ நானும் இருக்கிறேன். அப்போ கூப்பிட்டு கேட்டார், உனக்கு உங்கள் காலத்தில் உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்திலையும் நான் இருந்தேன், நான் உதவி பண்ணியிருக்கிறேன், எல்லா விஷயத்துலையும் நான் திருப்பி எதையும் கேட்டதில்லை. ஆனால் எனக்குன்னு ஒரு பிரச்சனை வர நேரம் என்னோட இருக்கிறது யாரு? இருக்கிறீங்களா? ஹலோ, என்ன? எங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வர நேரம், 10 பேர் கதை சொல்ற நேரம் என்னோட யார் இருக்கிறீங்க? இருக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிழை செய்கிற நேரம், குறை சொல்கிற நேரம் எல்லாம் உங்களை பாதுகாத்து நான் உங்களோட இருந்து உதவி செஞ்சு இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை வர நேரம் எனக்கு எல்லாம் எதிராக நிற்க கையை நீட்டுறதுக்கு நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க. ஆனால் எனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறது யாரு? அது நீங்கள் சும்மா கேட்கலாம். ஆனால் அது என்னை ரொம்ப பாதிச்சுது. எனக்கு சொல்லலை அவர். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வார்த்தை ரொம்ப ஆழமாக இன்னைக்கு வரைக்கும் என் மனசில் பேசிகிட்டே இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். கடவுள் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அதில் இன்னொரு விஷயம் கொஞ்சம் பாருங்களேன், வாசிங்க அதை கொஞ்சம். மாற்கு 14ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கையில் பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரிகளில் ஒருத்தி வந்து சொல்லுங்கள், யாரு வந்து? சேவகன் வந்து அல்ல. யாரிடத்தில் மறுதலித்தான் தெரியுமா? அவனை இப்போ வந்து கேட்குறான், நீயும் இயேசுவோடு இருந்தவர் தானே? இப்போ இயேசுவை கைது பண்ணி விசாரிக்கிறாங்க, அடிக்கிறாங்க. இவர் பைபிள் சொல்லுது, இவர் குளிர் காய போயிருக்கிறார். என்ன காய போயிருக்கிறார் சொல்லுங்கள்? குளிர் காய்கிறார்கள் என்று அநேகர். குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும்
நசரேயனாகிய இயேசுவோடே இருந்தாயோ? இருக்கிறீர்கள் என்றால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 70 வாசியுங்கள். 70 வாசியுங்கள். அவன் மறுபடியும் மறுதலித்தான். மறுபடியும் அவன் மறுதலித்து சற்று நேரத்துக்கு பின்பு மறுபடியும் அருகே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி. என்ன சொல்லுங்கள்? அவனை எனக்கு தெரியாது. யார் அவர்? அப்படியா? என்ன ஒரு மாதிரி இருக்கிறீர்கள்? ஒரு ஆமேன் சொல்லுங்கள். பாருங்க, இவர் போற இந்த சிலுவை பயணத்தில் அவர் எவ்வளவு துக்கப்படுறார். ஆனா இவனுக்கு கர்த்தரோட வந்த வாழ்க்கையில இருக்க திண்டாட்டம் சாதாரணமானது கிடையாது. இயேசு மன்னித்து திரும்பி வந்து ஏற்றுக்கொண்டு பயன்படுத்துகிறார், உண்மை. ஆனால் அவரோடு இருக்க வேண்டியவர்கள் அவரோடு இருக்கவில்லை. ராமேன் சொல்லுங்க. கூப்பாடு போட்டவங்க அவரோடு இருக்கணும்னு சொல்லி இயேசு எதிர்பார்க்கல. தன்னோடு இருந்தவர்கள் தன்னோடு இருக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்த்தான். தான் நேசித்தவர்கள் தனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம், ஆனால் அவர்கள் தன்னோடு இருப்பார்கள் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். என்ன செய்ய ஆரம்பித்தார்? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். நீ சும்மா மறுதலிக்கல. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்களேன். அவரை என்னோடு நல்லா இருக்கிற, சும்மா வைங்களேன், இப்போ என்னைய கொண்டு போய் நல்லா உங்கள் முன்னுக்கு அடின்னு அடிச்சு நீங்கன்னா எப்போ அது நடக்கும்னு நான் பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படி நினைக்க வேண்டாம். ராமேன் சொல்லுங்களேன். யாரு தான் இருப்பீங்களோ தெரியாது. இருப்பீங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டீர்கள். நன்றி. சில நேரம் முதலாவது நான் தான் பாஸ்டர் அடிப்பேன். சந்தேகப்பட முடியாது. மனுஷன் எப்பயும் மாறுறான். ஆனா கர்த்தருடைய அன்பு மாறுவதே இல்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. பாருங்களேன், அவன் சத்தியம் பண்றான், எனக்கு தெரியாது. பேதுரு நினைச்சிருப்பார் இது அவருக்கு தெரியாது. ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா குடிச்சு ஒன்னா இருந்து அவர் மார்பில் சாய்ந்திருந்தவர்கள் அவரை கண்முன் போட்டு அடிக்கிறாங்க, காரி துப்புகிறார்கள். அப்படியெல்லாம் நடக்கிற நேரம் இவர் மறுதலிக்கிறார். ஆனா மறுதலிக்கிற நேரம் ஒருவர் திரும்பி பார்க்கிறார். வாசியுங்கள். லூக்கா 22:60-61 வாசியுங்கள். லூக்கா 22:60-61 வாசியுங்கள். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அடுத்த வசனம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி, நல்லா சொல்லுங்க, அப்பொழுது எப்படி இருந்திருக்கும் அவருக்கு? அந்த காட்சி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆள், இல்லாட்டி உங்களை ரொம்ப நேசித்து உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த ஒருத்தருக்கு ஒரு உபத்திரம் வந்து அவர் எல்லாரும் முன்னுக்கு அடிச்சு எல்லாம் செய்யற நேரம் அவர் யாரையும் பார்க்கல. ஆனா தூரத்துல நின்று 3ஆம் தரம் மறுதலித்த பொழுது இயேசு திரும்பி பார்த்தார். ஆமென். அப்ப இயேசு உள்ளம் எவ்வளவு உடைஞ்சிருக்கும் தெரியுமா? அவர் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார். இன்னைக்கும் சபை அப்படிதான் இருக்கு. கடவுளை மறுதலிக்கிற ஒரு கூட்டம் சபையில இருக்கு. எதற்கு நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன் என்று தெரியாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், யாருக்கும் கடவுளுக்காக நீங்க யாரைக்காகவும் எந்த பொருளுக்காகவும் கடவுளை மறுதலிக்காதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கிற உண்மையான நபர், முதலாவது நபர் யார் என்றால் அவர் இயேசு ஒருவரே. ஆமென்.